நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று ஆனி மாதத்துடைய சோமவார பௌர்ணமி. பெண்கள் சிவபெருமானின் அருளை பெறவும் அதே மாதிரி குலதெய்வ அருளை பெறவும் இதை மட்டும் செய்தால் போதும். பணமும் நகையும் வீடு தேடி வரும். குறிப்பாக இந்த 3 விஷயங்களை செய்ய மறக்காதீங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அப்படி ஆனி மாத பௌர்ணமி அப்படின்றது தெய்வ சக்தி அதிகம் நிறைந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் சிவபெருமானுடைய அருளையும் குலதெய்வ அருளையும் நமக்கு கிடைக்க செய்யும். ஆனி பௌர்ணமி இந்த வருடம் திங்கட்கிழமையில் வருவது கூடுதல் விசேஷம். இந்த நாளில் நாம என்ன செய்து எப்படி வழிபாடு செய்தா, என்ன பரிகாரம் செய்தா குலதெய்வத்துடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும். பெண்கள் நினைத்தது நடக்கும். அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் குலதெய்வமே நமக, ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படின்றது அம்பாள் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. ஆனால் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு தரும். வழக்கமாக பௌர்ணமி நாட்களில் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போய் வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட பௌர்ணமி இந்த மாதம் பல சிறப்புகளை ஒன்று சேர்த்ததா இருக்குது. இந்த வருடம் ஆனி மாத பௌர்ணமி அல்லது ஜூன் மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்றைய தினம் அமைந்திருக்கு. இன்று காலை 4:22 இந்த பௌர்ணமி திதியானது துவங்கி நாளை காலை அதாவது ஜூன் 30ஆம் தேதி காலை 6:11 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. ஆனி சோமவார பௌர்ணமியோட சிறப்புகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திங்கட்கிழமையில் வரக்கூடிய விரதங்களை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் ஆனி மாத பௌர்ணமி திங்கட்கிழமையில் வர்றதுனால இது சோமவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது கூடுதல் விசேஷம். பொதுவாகவே மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அல்லது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் சிவனை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன அமைதி கிடைக்கும். அதிலும் ஆனி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் சிவ வழிபாடு செய்வதும் திருவண்ணாமலை கிரிவலம் வருவதும் பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்குது. ஆனி மாத மூல நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தான் அருணகிரிநாத சுவாமிகள் அவதரித்ததா புராணங்கள் சொல்லப்படுது. இது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்த நாளாக சொல்லப்படுது. இது சிவ வழிபாட்டுக்கு மிக மிக ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் சில எளிய வழிபாடுகளை செய்வது மூலமாக சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக நம்மளால் பெற முடியும். அப்படி இந்த ஆனி சோமவார பௌர்ணமியில் சிவபெருமான் அருள் வேண்டி செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வரலாம். அப்படி திருவண்ணாமலை செல்ல முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். கிரிவலம் வரும்போது அல்லது கோவிலை வலம் வரும்போது யாரிடமுமே பேசாமல் அமைதியாக ஓம் நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியபடி அமைதியாக வலம் சிவனை வழிபாடு செய்யணும். இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்துக்கு முன்னாடி புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் இது போன்ற உங்களால் முடிந்த சாத வகைகளையோ அல்லது மா, பலா, வாழை போன்ற பல வகைகளையோ நைவேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா இதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இது பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கிய பலனை நமக்கு தரும். வீட்டில் இருக்கக்கூடிய சிவப்படத்துக்கோ அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கோ வில்வ இலைகளை படைத்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி நாம் வழிபாடு செய்யணும். இது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் அமைதியாக அமர்ந்து சிவபெருமானை மனதில் நினைத்து சிறிது நேரம் தியானம் செய்யலாம். ஆன்மீகத்தில் அமைதி அப்படின்றது மிகப்பெரிய பலமாக சொல்லப்படுது. நாம் அமைதியாக இருக்கும் போதும் அமைதியாக தியானம் அல்லது மந்திர ஜபத்தில் ஈடுபடும் போதும் நம்முடைய மனமும் ஆன்மாவும் இறைவனோடு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்திக்குது. இதனால் இறைவனுடைய அருள் நமக்கு எளிதில் கிடைக்கிறதோடு நாம் நினைத்த காரியங்களும் இறை அருளால் விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. பல
அதிசயங்களும் நம்ப முடியாத பல மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நம்மளால் வந்து உணர முடியும். அடுத்ததாக இந்த ஆனி பௌர்ணமி நாளில் பெண்கள் வந்து எதை வந்து செய்தால், அதாவது என்ன பரிகாரம் வந்து செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணமும் நகையும் சேரும் அப்படின்ற தகவலை வந்து பார்க்கலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது அந்த குடும்பத்துக்கே பெரிய அளவில் பாதிப்பை வந்து கொடுத்துடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கும் சக்தி ஆண்களுக்கு இருந்தது கிடையாது. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மன தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே வந்து தாக்கும். அதனால் உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட ஆனி மாத பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் நாம் இங்கே வந்து பார்க்க போகிறோம். மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்காக நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இந்த பூவை கட்டிக்கிட்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு நீங்கள் கொடுத்தா வந்து போதும். வாசம் நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரில் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து கொடுக்கணும். அம்மன் கோவிலில் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவில்லையே கொஞ்ச நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிட்டா இன்னையோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னா கூட இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி வந்து பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இன்றைய தினம் ஒரு குண்டுமணி தங்கம், ஒரு குண்டுமணி வெள்ளி வந்து வாங்கலாம். வாய்ப்பு இருந்தால் மட்டும் இதை நீங்கள் வந்து வாங்கலாம். வாய்ப்பு இல்லாதவங்க இதை வந்து தவிர்த்துக்கிறங்க. இன்றைய தினம் பெண்கள் புது கொலுசு வாங்கி அணிய அவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் அப்படின்ற கருத்தும் பிரபல ஜோதிடர்களால் வந்து சொல்லப்படுது. கணவருடைய கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிஞ்சுக்கிட்டா இன்னும் பெரும் யோகம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா இன்று மாலை நேரத்துக்குள்ளே, அதாவது இன்று இரவு நேரத்துக்குள்ளே ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி அதை காலில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மிகச் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதற்காக யாரும் இன்று கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க, இப்போவே கொலுசு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. அவரவர் நிதி நிலைமையை பொறுத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இன்று நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வெள்ளி கொலுசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை வந்து கொடுக்கும். அதாவது இந்த வெள்ளியை இன்று நீங்கள் வாங்கினால் இந்த வருடம் முழுவதும் மேலும் மேலும் தங்கம் வெள்ளி உங்களுடைய வீட்டில் சேரும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் சின்ன பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு வெள்ளி கொலுசு சின்னதாக வந்து வாங்கி போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பிக்கை இருந்தால் இன்றைய தினம் இந்த ஆன்மீக பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள். இந்த பௌர்ணமி நாளில் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய நல்லது வந்து சேரும். அடுத்ததாக பணவரவுக்காக ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நம்ம குலதெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு எளிய பரிகார வழிபாட்டு முறையை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு குலத்தையே தலைத்து வாழ செய்யக்கூடியது. அதனால தான் நம் முன்னோர்கள் காலம் முதலில் குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. எத்தனை தெய்வங்களை நாம் வணங்கினாலும் குலதெய்வ வழிபாட்டை சரிவர செய்யலை அப்படின்னா அனைத்துமே வந்து பயனற்றது. அந்த வகையில் நம்முடைய பணவரவு அதிகரிக்க குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்றதுக்கு சில வழிபாட்டு முறைகள் வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு வழிபாட்டு முறையை நாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு பௌர்ணமி தினத்தன்னைக்கு தான் வந்து செய்யணும். இந்த வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கணும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு சுத்தமான நல்ல மனமிக்க குங்குமம் வந்து தேவை. இதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கிறங்க. பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க அவரவர் முறைப்படி வீட்டில் வந்து செய்துக்கலாம். அதுக்கப்புறமா பூஜை அறையில் அமர்ந்து குலதெய்வத்தை முதல்ல மனதார வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கணும். ஒரு சின்ன தாம்பலத்தட்டை வந்து எடுத்து அதில் நீங்கள் வாங்கின குங்குமத்தை வந்து பரப்பி வச்சுக்கிறங்க. இதையெல்லாம் செய்யும் போது உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டே வந்து செய்யணும். அதுக்கப்புறமா அந்த குங்குமத்தின் மீது ரூபாய் அப்படின்ற வார்த்தையை இடது கை மோதிர விரலால் நீங்கள் வந்து எழுதணும். இதை வந்து ஆங்கிலம் தமிழ் அப்படின்னு அவரவருக்கு தெரிந்த மொழியில் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை குலதெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் வந்து வச்சுடுங்க. அதன் பிறகு பௌர்ணமி தொடர்ந்து
தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களும் இந்த குங்குமம் பூஜை அறையில் வந்துட்டு இருக்கணும். நீங்கள் வெளியில் போகிறப்போ ஒவ்வொரு நாளும் இங்கே குங்குமத்தட்டில் எழுதியிருக்கும் ரூபாய் அப்படின்ற வார்த்தையை பார்த்து மனதார இன்றைய தினம் பணவரவு எங்களுக்கு தாராளமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் போங்க. வீட்டுக்கு திரும்ப வரும்போது நிச்சயம் உங்களின் தேவைக்கான பணம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். பௌர்ணமியிலிருந்து அடுத்த 15 நாட்களில் அமாவாசை வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் வந்து நெற்றியில் வந்து வச்சுக்கணும். அமாவாசையிலிருந்து தொடர்ந்து தினமும் 15 நாட்கள் இந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் வைத்தால் போதும். 15 நாள் கழித்து மீண்டும் பௌர்ணமி அன்னைக்கு வரும். அந்த பௌர்ணமி அன்னைக்கும் இதே போல் நீங்கள் செய்து வச்சுக்கிறங்க. இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு நல்ல பண வரவையும் குலதெய்வத்துடைய அருளையும் தரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். தினமும் அந்த குங்குமத்தை பார்த்து வேண்டும் போது குலதெய்வத்தையும் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கணும். அதனால் இது இரட்டை பலனை தரக்கூடியதாக அற்புதமான பரிகாரமாக வந்துட்டு இருக்கும். இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறையிலையும் நம்பிக்கை இருக்கிறவங்க மனதில் முழு நம்பிக்கையோடும் இதை வந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக இங்கே சொன்ன இந்த வழிபாட்டு முறையும் பரிகார முறையும் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.